இந்த முடி கொட்டுற ப்ராப்ளங்கிறது வந்து நிறைய பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் இந்த உடம்புல உள்ள சூடு அதிகமானாக்கா இந்த ப்ராப்ளங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களோட உணவு முறைகள் ஃபர்ஸ்ட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த ஜங்க் ஃபுட்டு தான் இப்போ சாப்பிட்றாங்க. அது ஆயில் ஃபுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது உடம்புல வந்து ஹீட் அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ங்கிறது ஒன்று வரும். டெய்லியும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் இருக்காது. அந்த ஃப்ரீ மோஷன் இல்லைன்னாலே அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நிறைய டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முதல்ல வந்து குடலை சுத்தமாக வச்சுக்கிறதே ஒரு முக்கிய பிரதானம். குடலை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பல நோய்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி அதை ரெகுலராகவே நீங்கள் சாப்பிடணும். அதுமாரி வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் புதினா, எலுமிச்சம்பழம், இஞ்சி இதுமாரி ஒரு சாறு வச்சு அவங்க குடிக்கணும். குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குடல் சுத்தமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருகம்புல்லி சாறு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வாரத்தில் 2 நாள். இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம வந்து குடலில் உள்ள வாம்ஸுகள் வந்து நிறையா வெளியாகிடும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம அந்த உடம்பை வந்து சூடு குறையிறதுக்கான ஹெர்பல்லாம் சேர்த்து நாங்கள் தீர்க்க நிதிர ஹெர்பல் ஹேர் ஆயில வச்சுருக்கோம். அதை வந்து நீங்களும் அதையும் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஹேர் ஃபால் முடி கொட்டுற ப்ராப்ளமும் உங்களுக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும்.